கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போய் தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. அவசரக்காரனா இருக்கியே. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம்னு. உன்னையா பேச சொன்ன? நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், அதுபடி செய்வோம்னு சொன்னல. சாரி, நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? ஓ சரி. கோபால், நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஒண்ணு. ஓ ஐயோ. மிஸ் மல்லிகா. ஓ நீங்களா? மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவர் நேத்துல இருந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலிருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழில மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சுவேன். ஆனா அப்படி நான் கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? அம்மா, கடைசியா ஒண்ணு சொல்றேன். அந்த நல்லவரை நாம் எழுந்தாலும் இந்த நாடு இழக்க கூடாதுமா. நான் வர்றேன். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம். என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்ன தாங்கவே முடியாது. நானே போயிருக்கேன். கொஞ்சம் இல்லைங்க. உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழில மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது, கால் போகுது. நான் உங்க கண்ல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிருக்கும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு தொல்லை. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழைய ரவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்படாது. நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும். உண்மையாவா? ஆமா. என் துணையால உங்க கவலை மறையும். உங்க துணையால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு என்ன ரவி வளர்ற? ஒரு தடவை அவளை பார்க்க போய் உன் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவ குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவ நல்லவளா இருந்தா போதும். கோபால், ஒரு பயங்கர கதையை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். உன் திட்டம் உன்னை எனக்கு ஒண்ணும் பிடிக்கல.
வேண்டாம், பிடிக்கலன்னா மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போக சொல்ற நீ? பின்ன என் மகிழ்ச்சி தான் உனக்கு திருப்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகமா உனக்கு? சரி, அப்ப நான் சொல்றபடி கேளு. சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தேன். என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போடும். எப்படி முடியும்? அதுக்கு தான் உன் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவினுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ, எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். ஒரு விஷயம் கண் கட்டி வா, வா. யாரு? நான் தான் டாக்டர் கோபால். ரவி எங்க இருக்க? ரவி எங்க என்ன கேக்குறீங்க? உங்க ஹிருதயத்தை எடுத்து எங்க இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு ஆண்டவன் அழகையும் இரக்கத்தையும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அழகை மட்டும் கொடுத்து இரக்கத்தை ஏன் பறிச்சான்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? விளக்கமா சொல்லுங்க. காதலுக்காக செத்தாங்க, நான் கதை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாலே நண்பர் செத்துக்கிட்டே இருக்கார். நீதிக்கும் நேர்மைக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். போதும், நடந்ததை சொல்லாம என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அவரை தீர்த்துக்கிட்ட ஒரு கூத்துமையை காத்திருந்தோம். ஐயோ, ரவி தன் உயிரை காப்பாத்திக்க நடத்தின போராட்டத்துல அவர் தலையில அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பயமை பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. பலத்த கட்டுக்காவல் இருக்கிற உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திருடன் மாதிரி நான் சூரிய குச்சி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன்? அக்கா, மல்லிகா, அக்கா, என்னை வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்னக்கா செய்யறது? சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ, அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர் கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராத. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க 2 பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. இல்ல, மலை போடு. நீங்களும் போடுங்க. மிஸ்டர் ரவி, சட்டப்படி இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இருவரும் தம்பதிகள். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். All right, Ravi. மல்லிகா, கையில பழத்தட்டு, தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட உன்னை யாரு இங்க வர சொன்னது? நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. பைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கன்னத்திலே பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? இல்லை, நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம் கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருப்பேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கிறேன். நான் கொடுத்து வைத்தவள், பாக்கியசாலி. ஆஹா, நீ மிக நன்றாக நடிக்கிறாய். என்ன மேடை? நீ மட்டும் இனிமே நடனம், நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இது கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டைக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும்.
அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கு. அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசன். போதும் போதும், ஏன் இளவரசி வேணுங்கடியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்கத்தானே? போங்க. இதோ வேண்டாம் வேண்டாம். வெக்கமா? இல்ல, கோபம். உங்களோட நான் பேச மாட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? இல்லையா, பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம். அங்க போகலாமா?